மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பரமநாமத்திற்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம் எல்லாருக்குமே இது மிகுந்த மனமகிழ்ச்சியின் நாள். நாம் எல்லோரும் கர்த்தருடைய சபையில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த முதுகுளத்தூரிலே கர்த்தர் தாமே தம்முடைய கரங்களால் நிறுவின இந்த சபையின், கர்த்தருடைய சபையின் இந்த 40 ஆண்டினுடைய நிறைவு ஸ்தோத்திர ஜெப கூடுகையாக நாம் இங்கே கூடி வரும்படி இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்து நம் யாவரையும் கூட்டி சேர்த்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை நமக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வழி நடத்தும்படி அன்பான சகோதரர் நாகேந்திரன் அவர்களை நான் வரவேற்று அவர்களுக்கு இந்த பொறுப்பை நான் கையளிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று ஒரு விசேஷமான நாளாக இறைவன் நமக்கு நல்கி இருக்கின்றார். வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். நம்முடைய அன்பு சகோதரர் முத்தையா அவர்கள் இந்த முதுகுளத்தூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்து ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதுக்கு மேலே கூட ஆகியிருக்கலாம். ஆனால் திருச்சபை ஸ்தாபித்து 40 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இந்த விழா இப்பொழுது கொண்டாடப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி தேவன் அவரை 40 வருஷமாக கடந்த நாட்களில் நடத்தின விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி ஒரு ஸ்தோத்திர கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெறுகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட இந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நமக்கு ராம்நாடு சிவகங்கை மாவட்டத்தினுடைய சபைகளின் ஐக்கிய கூட்டமும் இதை தொடர்ந்து நடைபெறும். அதற்காகவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடியிலே கர்த்தருடைய சபையில் மிகவும் பொறுப்புள்ளவரும் மதிப்புக்குரியவருமாக இருக்கிற மூப்பர் ஐயா அவர்கள், பக்த் சிங் அவர்கள் ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவரை கரம் தட்டி வரவேற்கிறோமா? நம்முடைய நிகழ்ச்சி இப்போ ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு பாடலோடு கூட நம்ம தொடங்குவோம். அதற்கு முன்னே ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்ப ஜெபமாக மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பொன்னமராவதி பகுதியிலிருந்து வந்திருக்கிற அவர்களை சபரிராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. ஜெபம். ஆண்டவரே, கர்த்தாவே, அன்பு மிக்கவரே, துதிக்கிறோம் ராஜாவே. இந்த காலை பொழுதிலும் கூட உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வீட்டிருக்கக்கூடிய இந்த நல்லதொரு பாக்கியத்தை ஆண்டவரே நீர் ஒன்று பண்ணி உருவாக்கி தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, இந்த வழியாக 40 வருடங்களாக ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே உருவாக்கி ஒன்று பண்ணி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, தூத்துக்குடியிலிருந்து ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஆண்டவரே அந்த வழியாக ஊழியர் ஆண்டவரே அவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அவரும் கூட அவருடைய குடும்பமாகவும் ஆண்டவரே சபையாகவும் வந்திருந்தாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே வணங்குகிறோம். விசேஷமாக இந்த நாளும் கூட துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசனம் ஆண்டவரே எங்களிடையில் இருந்து ஆண்டவரே நடத்தும்படியாக ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் எடுத்து ஆண்டவரே எங்களுக்கு பயன்படுத்தும்படியாக உம்முடைய அன்பு சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கன துதி மகிமை யாவற்றையும் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கேட்கலாம் ஒரு இது பாடல். சகோதரன் அதிசயம் அவர்கள் முன் வந்து நம்முடைய இசை மலையிலே நம்மளை நினைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த சபை ஆரம்பித்து ஊழியங்கள் ஆரம்பித்து 40 வருடங்கள் என்று நாம் அறிகிறோம். வேதாகமத்தில் 40 என்ற அந்த எண்ணிற்கு ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, மோசே அந்த மலைக்கு போயிருப்பார். 40 நாட்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து விட்டு
அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அப்படித்தான் எழுதியிருக்கும். அப்போ மோசையை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் முகத்தை எங்களால் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. நான் எதற்காக இதை சொன்னேன் என்று சொன்னால், 40 வருடங்கள் இங்கே ஊழியத்தை ஆரம்பித்து 40 வருடங்கள் ஆகிறது. இந்த 41வது வருடத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான இந்த சபை, இங்குள்ள ஊழியர் குடும்பம் மோசே போல பிரகாசிக்க ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் விசேஷத்தை கிருபைகளை கொடுப்பாராக என்று என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவர்களை வாழ்த்துகிறேன். கடவுள் அவ்விதமாக நடத்துவாராக. அதே போல் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து வெளியே வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை அவர் சந்தித்தார். ஆனால் அந்த சோதனையில் அவரும் ஜெயித்ததைத்தான் நம்ம பார்க்க முடியும். அதே போல் வெற்றி நடை போட்டு பல எதிர்ப்புகள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷத்த நிலைமையில் நடத்துவாராக என்று நான் கூறி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு டைம் கொடுக்கப்படும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இங்குள்ள சபைக்காக, ஊழியருக்காக நாம் ஜெபம் செய்யலாம். இப்பொழுது நான் பாடப்போகிற ஒரு பாடல், 40 வருடங்கள் ஆண்டவர் நம்மை நடத்திட்டு வந்தாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அந்த அர்த்தமுள்ள ஒரு பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அதிசயம் என்ன சொன்னாங்க? மோசே 40 நாட்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு கூட பேசி அவன் மலையிலிருந்து இறங்கின பொழுது அவன் முகத்தை ஜனங்களால் பார்த்து பேச முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. நீதியின் சூரியனோடு கூட 40 நாட்கள் செலவழித்து வந்த அந்த மோசையின் முகமும் சூரியனை போல பிரகாசித்தது. வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஸோ அந்த நீதியின் சூரியனை நாம் ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போம். அவரை நோக்கி பார்த்து 40 ஆண்டுகளை கடந்து வந்த அருமையான அங்கிளுக்காக, ஆண்டிக்காக, பிள்ளைகளுக்காக நம் தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை தமது நீதியின் கரத்தினாலே ஏந்தி தாங்கி தப்புவித்து அரவணைத்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த பகுதியிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கும். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த மகிமை புறப்பட்டு போகுதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு போகணும். அந்த மகிமை அங்கே இறங்கியிருக்குன்னா தேவன் இங்கே வாசம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. நான் அடிக்கடி நினைக்கிற பாடுகிற ஒரு பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரு. என்ன நம்ம மத்தியிலலாம் அவர் இருக்கணும்னு என்ன தலையெழுத்து அவருக்கு? ஆனால் நம்ம மத்தியில் இருக்கணும்னு தானே அவர் விரும்புகிறாரு. கோடான கோடி தேவ தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட உன்னத தேவன் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணணும்னு விரும்பித்தானே. என்னாகம புஸ்தகம்னு நான் நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னைக்காவது ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா? நாளாகம புஸ்தகத்தில் என்னைக்காவது நான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா? இல்லையே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் அவர்கள் மத்தியில் தானே உலாவிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னைய போய் செப்பரேட்டாக வேற இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறியா மோசே, தாவீதே அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறது. இந்த பாடலை பாடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியில். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த சிந்தனையோடு நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட ஜெப ஐக்கிய கூடுகையாகவும் இந்த முதுகுளத்தூர் சபையை நீர் 40 வருடங்கள் வரைக்கும் நீர் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்தவும், இப்படிப்பட்ட ஒரு கூடுகை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட நாங்கள் கேட்கப் போகிற சாட்சிக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முத்தியா அவர்களை நீர் பல வருடங்களுக்கு முன்பதாக இங்கு நீர் அழைத்து வந்து உம்முடைய ஊழியங்களை செய்து ஆண்டவர் அதன் நிமித்தமாக பரிசுத்தாவின் உதவியோடு இங்கு ஒரு சபையை ஸ்தாபிக்க நீர் உதவி செய்தீர். அவரை பலப்படுத்தியிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக ஊழியத்தின் பாதையிலே சந்தித்த சவால்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீர் அவரோடு கூட இருந்து அவரை காப்பாற்றி ஊழியத்தின் பாதையில் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நாங்களும் ஊழியம் என்பது என்ன என்பதை இன்னும் ஆழமாக அதிகமாக கற்றுக்கொண்டு உமக்காக ஊழியங்களை செய்ய நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறையாக சந்தோஷமாக எல்லோரையும் வரவேற்க விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய பரம சபையை இந்த முதுகுளத்தூரிலும் நிறுவ சித்தம் கொண்டு 13/5/1984 அன்று முதல் ஆராதனையோடே இந்த சபை தொடங்கினது. அதுக்கு முந்தி ஜெபக்கூட்டமோ பைபிள் ஸ்டடியோ அப்படி அல்ல. அப்படி ஆரம்பமே அவருடைய நாமத்தினுடைய மகத்துவத்துக்கு தக்கபடி அது பெரிதாய் தொடங்கினார் கர்த்தர். அப்படி அவருடைய சமூகத்திலே இன்றைய நாளிலே 40 வருஷங்கள் கர்த்தருடைய சபையை தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். தொடர்ந்தும் நடத்த அவருடைய மகிமையின் பிரசன்னத்தோடு எங்களுக்கு முன் சொல்லுகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மட்டுமல்லாமல் நாம் யாவரும் கர்த்தருடைய சபையை கர்த்தர் நிறுவினதை, முதுகுளத்தூரில் நிறுவினதை நாம் எல்லாரும் ஒருமித்து அதை நினைத்து நாம் நன்றி சொல்லும்படியாக கூடி வந்திருக்கிற அந்த வேளையிலே அதற்காக அழைப்பு கொடுத்த போது
வந்திருக்கிற அருமையானவர்கள் யாவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம்மிடத்தில் வந்திருக்கிற அருமையான பக்தசிங் அருமையான மூத்த சகோதரர்களுக்காகவும் அருமையான மூத்த சகோதரி அவர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறதோடு கூட அவர்களை அன்பாக வரவேற்கிறோம். அதுபோல் அருமையான நம்முடைய தேவூழியர் சகோதரர் நாகேந்திரன் அவர்களும் குடும்பமாகவும் சபையாகவும் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே அவருடைய சபையிலே வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்ல, சந்தோஷமாக அவர்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதுபோல் திருப்போணத்திலிருந்தும் அருமையான தேவ ஊழியர் அதிசயம் அவர்களும், சிவகங்கையிலிருந்து அருமையான சகோதரர் பர்னபாஸ் அவர்களும் இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்து விசேஷமாக இப்படி ஒரு சவுண்ட் சிஸ்டத்தோடு கூட, அதுவும் அவங்களே பாடுற ஏற்பாட்டோடு கூட அவங்க வந்து கலந்துருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்களையும் நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். ராமநாதபுரத்திலிருந்தும் அருமையான சகோதரர் ஜோசப் அமிர்தராஜ் அவர்கள் குடும்பமாக வந்து கர்த்தருடைய நாமத்தை எங்களோடு மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிறதுக்காக அவர்களுக்காகவும் அவர்களையும் நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். அதுபோல் சாயல்குடியிலிருந்தும் சகோதரர் எபனேசர், அதுபோல் பரமக்குடியிலிருந்தும் தேவ ஊழியர் கிறிஸ்டோன் அவர்களும், இன்னும் சத்திரக்குடியிலிருந்தும் சகோதரி அவர்களும் பிள்ளைகளாகவும் வந்திருக்கிறாங்க. அதுபோல் முதல்ல நான் சொல்ல மறந்துட்டேன், பிறகு சொல்லன்னு நினச்சேன். புதுக்கோட்டையிலிருந்து சௌரிராஜன் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இல்லாமல் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் சந்தோஷமாக வரவேற்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதை இந்த நாளிலே நான் நினைக்கும்போது ஆண்டவருடைய இந்த முதுகுளத்தூர் சபையை அவர் நிறுவ சித்தம் கொண்டு அவர் துவங்கின அந்த செயல் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதோடு கூட உண்மையிலே சொல்கிறேன், என் இருதயம் தாங்கலை, கண்ணீர் தான் வருது. உங்கள் முன்னால் அழ முடியலை எனக்கு. அத்தனை ஒரு மகத்துவமாக இருக்கிறது அவருடைய செயல். முதல்ல இந்த சபை ஆண்டவர் நிறுவுவதற்கு ஏதுவாக அவருடைய முதல் ஆரம்ப செயலாக என்னை ரட்சித்ததை நான் நினைக்கிறேன். இது சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். அவருடைய காரியத்தை தான் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி டவுன் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்தான். பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் எனக்கு ஞாபகம் இருந்தால் ஒரு 15 வயசு இருக்கு, அப்போவே இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்தாங்க. நானும் என் தம்பியும் என் தங்கையும் அம்மாவும். ஆண்டவருடைய அதிசயமான மகத்துவமான செயல் அவர்தான் திருநெல்வேலி அந்த கிராமத்திலிருந்து கடலாடிக்கு கொண்டு வந்தது. ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்கிறேன். அப்போ ஒரு தொழில் நிமித்தமாக என் தம்பி பேர் வந்து விஜயபாலன். என் தம்பி தான் முதல்ல மனாசே பிரதர் கடைக்கு வேலைக்கு தான் வந்தான். அதுலேயும் ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, அவன் வேலை தேடி இங்கே வரல. தூத்துக்குடியில் வந்து அவன் வேலை செய்யும்போது மனாசே பிரதருக்கு பழக்கமான இவன் வேலை செய்கிற அந்த ஓனர் தம்பி, இவன் தம்பி நல்ல வேலை பார்ப்பான், தம்பி நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே போய் வேலை பாரு, உனக்கு பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்குன்னு சொல்லி அவர் தான் மனாசேட்டை அனுப்புனார். இப்படி ஆரம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் நான் அப்போ சென்னையில் இருந்தேன், நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தம்பி என்னுடைய அம்மாவையும் தங்கச்சியையும் கடலாடிக்கே கூப்பிட்டு வந்து எங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. மனாசே பிரதர் மூலமாக, சேர்முத்துறை பிரதர் மூலமாக அவங்க முதல்ல ஆண்டவரை அறிஞ்சாங்க. அடுத்து ஒரு 2 மாதத்தில் நான் திரும்பி என் தம்பி கேட்டான், என்கிட்ட தான் கேட்டான், அதே மாதிரி அம்மா தங்கச்சியெல்லாம் அங்கே கூப்பிட்டு வந்துடுவான்னு சொல்லி, கூப்பிட்டு வந்துருப்பா, அவங்க தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னபடி அவங்க கூப்பிட்டு வந்தான். நானும் வந்துட்டேன். வந்து இவங்களோடு சேர்ந்து நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன்.
அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே சமயத்தில் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனமும் இருந்தது. அந்த அடிப்படையில் இவங்களோடு சேர்ந்து நான் சபைக்கு போனேன், கடலாடி சபைக்கு நான் போகும்போது நான் இது எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 1978. அப்போ இவங்களோட இவங்க ஒரு 2-3 மாதமாக தான் சபை போயிட்டுருக்காங்க. நான் இங்கே வந்துட்டேன். நான் போகும்போது முதல்ல ஜெபக்கூட்டத்துக்கு போனேன். அந்த ஜெபக்கூட்டத்தில் சகோதரங்க ஜெபிக்கிறத பார்க்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன். நாமளும் கடவுளை கும்பிட்றோம், ஆனால் இவங்க முகமுகமாக பேசுகிற மாதிரி இவங்க கடவுளோட பேசுகிறாங்களேன்னு சொல்லி அந்த ஜெபிக்கிறத நான் பார்த்தேன். பவுல் சொன்ன மாதிரி அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு நேரடியான ஒரு தெய்வ தொடர்பாக தெரியுதுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு சபைக்கு போயிட்டு இருந்தேன். பின்பு ஆண்டவரை நாங்கள் குடும்பமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து 1978 83 லாஸ்ட்டு வரையும் நாங்கள் கடலாடியிலேயே அந்த சபையில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே நாங்கள் எல்லா கூட்டத்துலேயும் கலந்துக்கிடுவோம். அதாவது நாங்கள் 4 பேர் ப்ரேயர் மீட்டிங்காலும் சரி, பைபிள் ஸ்டடிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஆராதனைக்கு பிறகு காஸ்பல் மீட்டிங் எல்லாத்துக்கும் போயிடுவோம். அடுத்து அங்கே நிறைய ஊழியக்காரங்களும் வருவாங்க. அங்கே எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எங்களை ரட்சித்தது மட்டுமல்ல, அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி அந்த சபையிலேயே எனக்கு போதுமான தேவ வார்த்தைகளை கொடுத்தார். சபையை பற்றின காரியங்களை சபையில் தான் நான் கற்றுக்கொண்டது. அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எங்களை கடலாடியில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் செதறி போகிற மாதிரி கடலாடியிலேருந்து நாங்கள் எல்லோரும் செதறி போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. தேவனுடைய செயல் தான் அது. அதாவது சகலத்தையும் மதிந்ததின் காலத்தை நேர்த்தியாக செய்திருக்கிறான்னு சொன்ன மாதிரி அவருடைய செயல்களை சொல்கிறதுக்கு தான் அதெல்லாம் வரேன். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனாசே பிரதர் பரமக்குடிக்கு வந்துட்டார். அவர் ரொம்ப வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாகி பிறகு அங்கே வியாபாரம் பண்ணி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கு வேலை இல்லைல்ல. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் நினைக்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். கடலாடியில் நாங்கள் ஆண்டவரை குடும்பமாக ஏற்றுக்கொண்ட உடனே நானும் என் தம்பியும் குறிப்பாக ஜெபத்தோட யோசித்தோம், திருநெல்வேலியில் கிறிஸ்தவங்களாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. நாங்கள் வந்த நேரத்தில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமான சபைகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான். குறிப்பாக சொல்லப்போனேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரம்பரிய சபைகளாய், அதாவது சிஎஸ்ஐ, டிஎல்சி, இந்த மாதிரி ஆர்சி, இந்த சபைகள் தான் இருந்தது. நாங்கள் வரும்போல முதுகுளத்தூர்லேயும் அப்படி தான் இருந்தது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம ஊரில் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்காமல் இங்கே அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினாரேன்னு சொல்லி அப்போ அவருடைய சித்தன்னு சொல்லும்போது, பழையபடி நம்ம கிறிஸ்தவ மத்தியில் போய் இருக்கிறத விட இங்கே நாம் சாட்சியை அறிவிக்கணும்னு அப்போவே நானும் என் தம்பியும் தீர்மானம் பண்ணினோம். அந்தபடியே நாங்கள் இருந்தோம். அந்த அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் அடுத்து ஊர் பக்கம் போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஜெபம் பண்ணோம். அப்போ இந்த முதுகுளத்தூரில் ஒரு சபை வேணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு வீடையும் பிடிச்சி நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஐடியில் தான் ஒரு ஃபேமிலி கோத்தகிரியிலேருந்து ஜோசப்னு சொல்லி ஒரு ஃபேமிலி, அவர் இங்கே ஒர்க் பண்ணார். அவருடைய மகன்தான் கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிற அந்த சுதன். அப்போ சுதனெல்லாம் நாங்கள் முதுகுளத்திற்கு வரும்போது 2 வயசு தான். அப்போ நாங்கள் நானும் தம்பியும் அவர்கிட்ட போய் கேட்டோம், இதே மாதிரி இங்கே நாம் கர்த்தரை ஆராதிக்கணும் சொல்லி சொன்னோம். நாம் இங்கே ஆராதிப்போம். அவங்க இங்கேருந்து கடலாடிக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால நாம் இங்கேயே நாம் கர்த்தரை ஆராதிப்போம் சொல்லி சொன்னோம். சபைன்னு கூட நான் எடுத்துக்கொள்ளலை, கர்த்தரை ஆராதிப்போன்னு சொன்னேன். அவங்க ஒரு
அந்த நாங்கள்லாம் அறிஞ்ச சம்பவம் தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். முதல்ல அவர் சொன்னது, நாகவேலுன்னு ஒரு பிரதர் வந்து இப்போ அவர் வள்ளியூரில் ஊழியம் செய்கிறார். அவருக்கு சொந்த ஊர் வந்து திருப்புலானி தான், ராமநாடு பக்கம்தான். அப்போ அவர் இங்கே ஊழியம் ஆரம்பித்து அவரால் நிற்க முடியாமல் போயிட்டார். அப்போ இந்த ஃபேமிலியை வச்சு தான் அந்த சபையும் கூடி வந்தாங்க. அவர் சொன்னார், இதே மாதிரி முதல்ல ஆரம்பித்து அந்த கர்த்தருடைய சபை வந்து அது தொடர முடியலை, கர்த்தருடைய மேஜைங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை பிரதர் ஏன்னு சொல்லி சொன்னார். அந்த மகத்துவம் எங்களுக்கு தெரியும் பிரதர். நாங்கள் அது மட்டும் இல்லை, நாங்கள் முந்தையே சொல்லிட்டோம், நீங்கள் ஒரு அரசு வேலை பார்க்குறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க, அதனால் உங்களை நம்பியும் இல்லை. நாங்கள் இதே மாதிரி முதல்ல ஒரு சாட்சியாக ஒரு சபை ஆரம்பித்து போகிற மாதிரி இது ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிழைப்புக்காக ஒரு தொழில் கொடுத்துருக்கிறார், அது போதும். அதை வச்சே நாங்கள் கர்த்தரை ஆராதித்து சுவிசேஷம் அறிவிப்போம். ஆகையினால அந்த ஒரு திட்டத்தோட அந்த தேவனுக்குள்ளாக எடுத்த தீர்மானத்தோடு சொல்லணுன்னே சரி நம்ம அப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் கூடி வந்தோம். அந்த முதல் ஆராதனை தான் 13/5/1984. கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை அறிவிக்கணுங்கிறது தான் எங்களுடைய முழு நோக்கமாக இருந்தது. நாங்கள் கர்த்தரை தைரியமாக ஆராதிச்சுட்டு வந்தோம். கர்த்தரை என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, எல்லா சபைகளும் அங்கீகாரம், அதாவது இந்த சபையை அங்கீகாரம் கொடுக்கும்படி அந்த ஐக்கியத்தையும் பின்பு ஏற்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய சபையை நிறுவி இந்த விதமான சூழ்நிலையிலும் எங்களை நிலைநிறுத்தி அவர் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாங்கள் அந்த குடும்பமும் நாங்கள் முதல்ல நினச்சபடியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. என் தம்பியும் அவனுக்கு ஒரு டிசீஸ் இருந்தது பிறவியிலேயே, அவனும் இறந்து போயிட்டான். என் தங்கச்சியும் கல்யாணமாகி அவங்க சீர்காழியில் அந்த சிதம்பரம் சபையின் ஐக்கியத்தில் இருக்காங்க, அதுவும் போயிட்டுது. பிறகு நான் எங்கள் அம்மா, பிறகு எனக்கு திருமணம் நடந்ததுனால சுமங்கலா, இவங்க மட்டும் நாங்கள் கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆச்சரியமாக சில ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படி இந்த சபையை தொடர்ந்து கர்த்தர் நடத்தினார். நாங்கள் வந்து 84 எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை வந்தது. அப்போ நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஜெபித்த போது 92 தான் கர்த்தருடைய அழைப்பினுடைய நிச்சயம் கிடைத்தது. ஆகையினால் கர்த்தர் இந்த சபையை அந்த 84 இருந்து நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற வரையும் அந்த கிட்டத்தட்ட 8 வருஷ காலங்கள் நான் ஒரு சின்ன பிஸ்னஸோடு கூட அந்த சபை அதாவது கர்த்தர் அவர் நடத்தின அந்த சபையிலே நான் அவருக்கு ஊழியம் செய்து வந்தேன். பின்பு இங்கு ஒரு கட்டடம் வேண்டுமென்ற ஒரு எங்களுக்கு அந்த ஒரு அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் வந்தது. அப்போ செரியனையாலாம் அங்கே வந்துட்டு போவாங்க. செரியனையா வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 6 பேர் தான் இருப்போம். ஆரம்பத்திலே 6 பேர் தான். அந்த 6 பேர் மத்தியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பேசுவார். ஆமாம், பேசுவாங்க. அடுத்து எங்களோட இருந்து சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை நைட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தோடு சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போவாங்க. அப்படி ஒரு ட்ரிப்பு நான் சொன்னேன் ஐயாட்ட, இதே மாதிரி இங்கே சபை கட்டடம் ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லும்போது தான் ஜெபம் பண்ணுவோம் பிரதர்ன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஜெபித்து ஆரம்பித்தது தான். ரொம்ப ஆச்சரியம் இந்த கட்டட காரியமும். நீங்கள் பார்க்குறீங்க எப்படிப்பட்ட மெயின் ரோட்டில் ஆண்டவர் அவருடைய சபையினுடைய சாட்சி ஏற்படுத்தி இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு உண்மையிலே நான் தகுதி இல்லைன்னு எனக்கு தோணுது. அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல கூடி வரத்தக்கதான ஒரு நிலையே எங்களுக்கு கிடையாது. இதில் தான் தெரியுது நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்போ நான் தேடினேன். எனக்கு ஒரு வாஞ்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குற இடமெல்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த சிஎஸ்ஐ டிஎல்சி இந்த மாதிரி சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணமாக மதுரையில் பாருங்கள், மெயினில் இருக்குது. அவங்க ஆரம்பத்திலேயே அவங்க வந்து கரெக்டாக அதை கெஸ் பண்ணுறாங்க, இந்த இடம் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி பெரிய இடம் ஆகுன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் கர்த்தருடைய சபை வந்து ஒரு மெயினில் ரோட்டில் இருக்கணும், ஒரு பெரிய சாட்சியாக இருக்குன்னு சொல்லி விரும்பி ஜெபத்தோடு தேட ஆரம்பித்தேன். ஊடமாட சில இடங்கள் வந்தது. கர்த்தர் தன் கரத்தினால் அதை தள்ளிவிட்டார். இந்த இடம் மட்டும்
மட்டும்தான் அப்போ விற்பனைக்காக இருக்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஐயா முத்தழகு கோனார்னு சொல்லி அவர் இடம்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு, அதாவது டீ கடை நடத்துகிற சகோதரி இப்போ அந்த இருக்காங்க, நல்ல சகோதரி, ஹிந்து தான், ரொம்ப பழக்கம். அப்போ சொன்னாங்க, அண்ணே இந்த மாதிரி இந்த இடம் இருக்குது, ஏன்னா அவங்க வீட்டை தரேன்னாங்க. அந்த வீடு வந்து நமக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னோடனே சரி என்னான்ட்டு இது மாதிரி இடம் இருக்குன்னாங்க. நான் உடனே அவரை போய் கேட்டேன். அப்போ அவர் கோயிலுக்குன்னா நான் தரையான்னுட்டார். ஆனால் என் மகன் வந்து பெரியசாமி அவர் பேர், அவர் வந்து அரப் கண்ட்ரீஸில் இருக்கிறாரு. அவர் இன்னும் 1 வருஷம் கழித்து தான் வருவார். வரும்போது தான் பத்திரம் போட முடியும்னு சொல்லி அவர் நினச்சிட்டார். கேட்டிங்கன்னா சொல்லி வச்சிட்டாரு. நான் சொன்னேன் அட்வான்ஸ் எதாவது வாங்கிவிடுன்னு. 5 பைசா கூட அட்வான்ஸ் வேண்டாம், உங்களுக்கு அல்லாமல் நான் யாருக்கும் மாற மாட்டேன், நீங்கள் மாறாமல் இருந்தால் சரின்னு சொல்லி 15 ரூபாய்க்கு பேசினார் 1 ஸ்கொயர் ஃபீட்டு பேசிட்டார். அதே மாதிரி அவர் இடையிலேயே ஒரு லீவுக்கு ஒரு 7-8 மாதம் கழித்து வந்தார். அவர் மகனை கூப்பிட்டு வந்தார். இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வர்றது எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லியம்மன் கோயில் தெருவில் உண்மையில் இங்கே யாரும் உள்ள கிறிஸ்தவங்க இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. அங்கே நாங்கள் இருந்தோம். அதுவும் அந்த பிரசித்தமான கோயில் பக்கத்தில் அந்த வீடு, அந்த வீட்டில் நாங்கள் கூடி வருவோம். எங்களை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க சந்தோஷத்தை தான் படுறாங்க. ஒருத்தர்லாம் கேட்பார், இன்றைக்கி ஏன் நீங்கள் வந்து காலையில் அந்த உங்கள் வசனம் சொல்லலைன்னு கேட்பார். அப்போவே காலையில் நான் வந்து இந்த அதாவது கேஸ்பல் சொல்லுவேன், இந்த 2 கான் கட்டி சொல்லுவேன். அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே டாக்டர்லாம் இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி அங்கே இருக்கும்போது அந்த வீட்டுக்கார் சொன்னார், சார் நீங்களாக போனால் தான் சார் இந்த வீட்டை விட்டு என்ன சாவியை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போ சௌகரியமாக அந்த வாடகை காசை நான் ஒரு அக்கௌண்ட்டு தரேன், அதில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து சொன்னார், நீங்கள் இந்த இடத்த என் வீட்டை விட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி தந்தால் தான் போவீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு நேம்னல் கிறிஸ்டியன் மாதிரி தான், ஆனால் ஹிந்து தான், முழுவதும் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி அவங்க குடும்பத்தில் சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்படி அங்கே இருக்கும்போது அந்த வீட்டுக்கு அந்த ஐயா அவர் தன் மகனை கூப்பிட்டு வந்தார். அவர் வந்தோடனே சொன்னார், சார் இதே மாதிரி எங்கள் இடத்த நீங்கள் பேசுனீங்கன்னு அப்பா சொன்னாங்க. எங்கள் அப்பா 15 ரூபாய்க்கு பேசினார், இந்த நேரம் 25 ரூபாய்க்கு போகுது. நான் சொல்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1994 எங்கள் அப்பா 15 ரூபாய்க்கு பேசினார், இப்போ 25 ரூபாய்க்கு போகுது. நான் அந்த வேலை உங்கள்கிட்ட கேட்கல, எங்கள் அப்பாவும் பேசிட்டார், எனக்கு 17 ரூபா மட்டும் நீங்கள் போட்டு கொடுங்க சதுரடின்னாரு. தரேன் சார், நீங்கள் இவ்வளோ பாங்காக பேசும்போது இந்த 2 ரூபாயை நான் சொன்னால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னே சொல்லி சரின்னுட்டேன். அப்புறம் ஆனால் நான் இப்போ உடனே பத்திரம் போட முடியாது ஏன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கூப்பிட்டு வரும்போது என்கிட்ட 15,000 ரூபா தான் இருக்குது. பிறகு நாங்கள் ரொம்ப ஜம் பண்ண ஆரம்பித்தோம். செரியண்ணை அவங்களும் ரொம்ப அதுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் வரும்போது எங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா வரை அந்த நேரமே சேர்ந்துட்டுது. அவர் வந்தார், வந்து பத்திரம் போடணும், எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரமாக போனேன், எனக்கு லீவ் இல்லை அதிகமானு சொன்னார். உடனே பத்திரம் போடும்போது அவர் சொன்னார், சார் 16 ரூபா போட்டுங்கன்னு சொன்னார். மொத்தத்தில் பத்திர செலவோடு இந்த இடம் வந்து 60,000 ரூபா தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பல லட்சங்கள் ஆகிப்போச்சுது. அடுத்து 94 இடத்த வாங்கி போட்டு ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பிறகு 2000 ஒரு அருமையான கட்டடத்தை இப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ கட்டியிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது 2வது கட்டடம் தான் சொல்லணும். எங்களுக்கு பராமரிக்க முடியாமலும் ஒரு மோசமான தண்ணியுடைய நிலையை நாங்கள் தெரியாமலும் இருந்து இந்த ரூஃப் பூராம் போச்சுது. இந்த 2 சைடு செவரும் முன்னாலேயும் முகப்புலையும் இருக்கக்கூடிய அந்த 2 செவர் இந்த 4 செவர் மட்டும்தான். அந்த 2 பக்கம்தான் ரூஃபிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருந்தது, பாழாக கிடந்தது. ஜோன்சன் கூட நான் நினச்ச மாதிரியே சொன்னார் அந்த ஐக்கிய கூட்டத்தில், இந்த கட்டடம் ரொம்ப பாழாக கிடக்குது, நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி. அப்படி தான் இருந்தது. அதையும் ஆச்சரியமாக இந்த கட்டடத்தை 2வது ட்ரிப்பு இந்த அளவுக்கு புதுப்பிச்சிருக்கிறாரு. இதுக்கு நம்முடைய அருமையான சகோதரர்கள் தான் உதவி செய்தாக. அது மட்டும் இல்லை, முதுகுளத்தூர் சபையாரும் இதில் நல்ல ஒரு பங்கை எடுத்துக்கொண்டார்கள். இப்படி இந்த ஊழியத்தில் கர்த்தர் அவருடைய நாம மகிமைப்படியே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்.
நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதாவது நான் சுருக்கமாக சொன்னதில் சாரத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையை ஆண்டவர் நிறுவ சித்தம் கொண்டு தான் எங்களை திருநெல்வேலியிலிருந்து கடலாடிக்கு கொண்டு வந்து அவருடைய வசனத்தை அவருடைய சபையிலேயே எங்களை கற்றுக்கொள்ள செய்து அவருடைய சபையை அவரே நிறுவி இப்பொழுது நான் காண்கிறபடி இப்படிப்பட்ட நிலையிலே அந்த அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இந்த இடத்துல அதை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், நேரம் பயந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததும் நான் அதை சொல்லணும், என்னை பற்றியே சொல்லக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு எண்ணம். என்னால் இது இப்போ ஞாபகத்துக்கு வருது. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதான் சார் 84 நான் அதுக்காக ஜெபத்தோடு நான் ஆண்டவருடைய அழைப்புக்காக எதிர்பார்த்தேன். ஒரு நாள் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷ துவனின்னு சொல்லி, எனக்கு என்னுடைய மனைவி மலையாளியாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆன உடனேயே அப்போ நான் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஊழியம் செய்யலை. எங்கள் கல்யாணம் 18/12/86 அன்றைக்கு வியாழக்கிழமை. அன்றைக்கு அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மலையாளத்தை நானும் என் தம்பியும் புஸ்தகத்தை வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போ நிச்சயம் பண்ணி இருக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த மெத்தடில் படித்தேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் எழுத்துக்கும் மலையாள எழுத்துக்கும் என்ன வித்தியாசங்கிற அடிப்படையில் யாரும் சொல்லி கொடுக்காம நாங்களே படித்தோம். அப்புறம் அந்த ஊழியக்காரர் ஒரு புதிய ஏற்பாடு, மலையாள புதிய ஏற்பாடு அனுப்பி கொடுத்தாரு. அதனால் நான் மலையாளம் நானும் என் தம்பியும் படிச்சுக்கிட்டோம். நாங்கள் மலையாளம் பேசுகிற போகிறோம், பைபிள் நடையில் தான் இருக்கோம், சாதா மலையாளம் பேச தெரியாது. அப்படி தான் படித்தோம். அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா, சுவிசேஷ துவனின்னு ஒரு OMF நடத்துகிற சகோதரங்க அதை வெளியிட்டாங்க. எனக்கு அந்த பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பத்திரிக்கையில் ஒரு நாள் குமிழியில் OMF-னுடைய ஜெனரல் கேம்ப் நடந்தது. அப்போ நான் செரியனையா தான் அதில் மெயின் ஸ்பீக்கர். அப்போ நான் போய் ஐயாட்ட சொன்னேன், நான் கேரளாக்கே போனது கிடையாது. அப்போ ஐயாட்ட போய் நான் கேரளா பார்க்கணுன்னு சொல்லி கேட்கல, நான் போய் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அதே மாதிரி கேரளாவில் உங்கள் இந்த OMF ஜெனரல் மீட்டிங் நடக்க, அதில் நீங்கள் செய்தி கொடுக்கீங்களா, நான் உங்களோட வரட்டுமா ஐயான்னு. இப்படியே பார்த்தாரு, வாங்க சொல்லிட்டார், வாங்க ன்னு சொல்லிவிட்டு அவர் கார்லேயே கூப்பிட்டு போயிட்டார். போகும்போதே கேட்டார், முத்தையா அங்கெல்லாம் நீங்கள் முந்தி வந்திருக்கீங்களா? இல்லையா, வரவே இல்லை, இப்போ தான் கேரளாக்குள்ளே போகிறேன். அப்படியான்ட்டு சந்தோஷமாக பேசிட்டே இருந்தாங்க. அங்கே போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரளாவில் MCC 92 மிஷனரி சேலஞ்ச் கான்ஃபரன்ஸு சொல்லி திருவள்ளாவில் பாய்ப்பாடில் அது அருமையான ஒரு பெரிய மீட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் வரையும், 800 கூட இருக்கலாம். அப்படி ஒரு அதுதான் முதல் கேம்ப்பு. நம்ம ஜோன் குரியன் அவர் அருமையான அவங்க, பிறகு தோமஸ் மேத்யூ இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு அருமையான கூட்டம். அவங்களுடைய நோக்கம் சுவிசேஷ ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏதுவாக அந்த சுவிசேஷ பாரத்தை உண்டாக்குறதுக்காக அவங்க செய்த மீட்டிங் தான் அது. அந்த கூட்டத்தை பற்றின ஃபார்ம் அங்கே கிடச்சிது பாருங்கள். இந்த கூட்டத்துக்கு போனதுனால அந்த ஃபார்ம் எனக்கு கிடைக்க வந்ததுன்னு சொல்கிறேன். அந்த ஃபார்மை நான் ஃபுல்லப் பண்ணி மலையாளத்துலேயே இது அனுப்புனேன் தோமஸ் மேத்யூ அவர்களுக்கு திருவள்ளாவில். அதை பார்த்துட்டு மலையாள எழுத்தையும் பார்த்துட்டு, என்ன அவ்வளோ பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் எழுத்துன்னு சொல்லிவிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரு. நான் போனேன். அது எப்போ நடந்துன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 2/9 நினைக்கேன். ஆமாம் 2/9/92. ஐயா இறந்தது 9வது மாதம் தானே, அக்டோபர்னால் 10வது மாதம் வரும் இல்லையா? ஆமாம் அக்டோபர் 10வது மாதம் 2லேருந்து 6 வரையும் நடத்தினாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் நான் போகும்போது முதல்ல ஐயா தான் அந்த ஆரம்பத்தில் அவங்க அந்த செய்தி கொடுத்தாங்க. அப்போ அவருக்கு படி ஏறி போக முடியலை, வயதாகிட்டுது. 2 பேரும் பிடிச்சி தான் போனாங்க. அப்படியே பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு அவர் மலையாளத்தில் சொன்னார், நான் தமிழில் சொல்கிறேன், இனி எனக்கு மரணம் வந்தாலும் கவலை இல்லை, இத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்திற்காக ஆயத்தமாக இருக்கீங்களே ஏன்னு சொல்லி என்னை சமாதானத்தோடு ஆண்டவர் அனுப்புகிறாருன்னு சொன்னார் மலையாளத்தில். அந்த லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிற வசனத்தை மலையாளத்தில் சொன்னார். கேரளாவில் ஐயா பேசும்போது முதல்ல ஆரம்பிக்கும்போது என்னன்னு கேட்டால் வணக்கம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் ஆரம்பித்தாங்க.
அப்போ அந்த முதல் செய்தியிலேயே எனக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிற வாஞ்சைக்கு ஏதுவாக அங்கே நான் ஒப்பு கொடுக்கும்படியான வசனங்களை கொடுத்தார். அப்போ அங்கே கடைசி நாளில் செரியனையாக தான் அந்த முடிவான பிரசங்கம் பண்ணாங்க. அங்கே வச்சு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அந்த வசனத்தை கொண்டு எனக்கு உறுதிப்படுத்தினார். அப்போ தான் இந்த 1992 அந்த 10வது மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் என்னை நேராய் நடத்தினார். இதுலேயும் நான் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நான் நினச்சி பார்க்காத நிலையில் அவருடைய வழியில் அவர் என்னை நடத்தி அவர் என்னை அழைத்து செல்லுகிறாருங்கிறது தான் இதனுடைய சாரமாக இருக்கிறது. நான் அந்த ஊழியத்துக்கு அங்கே போய் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏதுவாக எந்த அறிவும் இல்லாத எனக்கு, அதான் இதை பற்றின இந்த கூட்டம் இதை பற்றியே இல்லாத எனக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கவும், அதுக்கு எதுவாக குமுளிக்கு போய் அந்த ஃபார்ம் கிடைக்கவும், அங்கே அந்த மீட்டிங் போகவும், கர்த்தருடைய அழைப்பை அவர் நேரடியாக எனக்கு கொடுக்கவும், இதை நேர்த்தியாக செய்து இதுவும் கூட அவருடைய சபைக்காக அவர் செய்தார். நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். உண்மையிலே நல்ல ஒரு உயிருள்ள சாட்சி. 40 வருஷம் அவர் கடந்து வந்த பாதை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த விதம், ஆண்டவர் அழைத்த விதம், அந்த குடும்பத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தின விதம் குறித்து நாம் தெளிவாக கேட்க தேவன் நமக்கு உதவி புரிந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பாடலை நாம் கேட்கலாம். பாடல் கேட்ட ஒரு நேரடியாக செய்திக்கு நம்ம கடந்து போகலாம். அவருடைய ஊழியத்திலே ஒரு தேவதாசன் ரொம்ப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ் கர்த்தருடைய ஊழியர்காரர்களை குறித்து நம்ம கேட்கும்போது உண்மையிலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கிறது. செரியனையாவுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக இப்போது ஒரு பாடல் கேட்கலாம். ஆண்டவர் மோசேட்ட சொல்லும்போது, உன்னை அனுப்புகிறவர் நான், நீ போ. என்ன ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? செங்கடல் முன்னாடி இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் புலம்புறாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். அப்போ மோசே ஜனங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? தைரியமாக இருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண்பதில்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப சூப்பராக பேசிடுவார். நீங்கள் யாத்திரையாகமோ 32ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அடுத்த வசனம் மோசே ஜனங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு போயிடுவார். அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்பார். போய் ஜனங்கள்கிட்ட சூப்பராக வாய்ச்சவடால் நம்ம பாசையில் சொல்ல போனால் கலக்கிட்டு வந்துடுவார். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் என்னைக்கு பார்க்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக டைலாக்லாம் விட்டுட்டு வந்துடுவார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லும், ஒய் ஆர் யூ கிரையிங் மோசே? அப்போ இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள்? இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு? ஜனங்கள்கிட்ட பேசிட்டு ஆண்டவர்கிட்ட மோசே வர்றதுக்கும் இடையில என்ன நடந்திருக்கு? மோசே அழுதுருக்கிறாரு. என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இங்கிட்டு கடல் இருக்குது, பின்னாடி சேனை வருது, என்ன செய்ய போகிறேன்னு அழுதுருக்கிறாரு. அப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் அழுகிறாய்? உன் கையில் என்னையா இருக்கு, எடு போ. அந்த அர்த்தமுள்ள ஒரு பாடல், என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தான். அற்புதமான ஒரு பாடல். சமூகம் உன் முன் செல்லும்,
தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கிடும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கிடும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. தேங்க்யூ. ஓகே, தேவனுடைய செய்தியை நம்ம கேட்கலாம். நம்முடைய பக்சிங் அங்கிள் வந்து முன்னாள் தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்போம். இது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மத்தியான நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த முதுகுளத்தூர் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய ஊழியக்கார சகோதரர் முத்தியா அவர்களுடைய அனுபவ சாட்சியை நம்ம கேட்டோம். அவருடைய சாட்சி ஊழியத்தின் பாதையில் செயல்படுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஊந்துதலாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்களாக நம்புகின்றேன். 40 ஆண்டுகளை குறித்து அநேக வித்தியாசமான காரியங்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டார்கள். மோசேயினுடைய முகத்தில் காணப்பட்ட அந்த மகிமையின் பிரகாசம், அது மாத்திரமல்ல விசுவாசிகளை நம்மிடத்தில் காணப்படுகின்றதான கிறிஸ்துவின் சாயல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்று நம்ம கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகின்றார். அதனால சகோதரனுடைய இனி வரும் ஊழியம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தம், உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த எல்லா சகல உபகாரங்களையும் மறவாதே. ரொம்ப அருமையான ஸ்தோத்திரம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று ஒரு அருமையான பாடல் நமக்கு உண்டு. இப்போதும் கூட அதை மனதிலே கொண்டவர்களாகத்தான் நம்ம ஸ்தோத்திரங்கள் செலுத்தினோம். சபை என்று வரும்பொழுது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அது ஒருவேளை கொரோனாவாக இருக்கலாம், அரசாங்கத்தின் எதிர்ப்புகளாக இருக்கலாம், அந்தகார சக்திகளின் பிரயாசமாக இருக்கலாம். சபை முன்னேறி கொண்டே தான் போகின்றது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை யாராக இருந்தாலும். இந்த சுவிசேஷத்தை குறித்த சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாதாளத்தின் திறவுகோல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாதகனைப் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் தேவனுடைய வசனமோ கட்டப்படவில்லை. தேவனுடைய வசனத்தையும் சபையையும் யாராலும் கட்டப்பட முடியாது சொல்லுவாங்க. இந்த கொரோனா நேரத்தில் சபை மூடப்பட்டிருக்கிறது, அது தவறுதலான காரியம். சபையை யாராலும், பொதுவாக நம்ம அரசியல்வாதிகள் வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க, யாராலும் சபையை மூடவோ சபையின் காரியங்களை தடுக்கவோ சுவிசேஷத்தை நம்ம அடைத்து வைக்கவோ முடியாது என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதும் மனதிலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சபையை கட்டுகின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சபையின் அஸ்திவாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சபையின் பிள்ளைகளாக நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட தூய பரிசுத்த ரத்தத்தினால மீட்டு ரட்சித்திருக்கிறார். நம்மை தான் தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார், இன்றைக்கும் சேர்த்து கொண்டு வருகின்றார். அதனாலே சபை என்பது நித்தியம் மட்டுமாக கடந்து செல்கின்றதான சபை என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். சீக்கிரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மனவாட்டியாய சபை நித்திய காலமாக தன்னோடு கூட இருக்கும்படியாக தன்னோடு கூட சேர்த்து கொள்ளப் போகின்றார். இதெல்லாம் நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பாக்கியம். இந்த உலகத்தை ஆளுகின்றவர்களுக்கோ உலகத்தில் ஞானிகள் என்று எண்ணப்படுகின்றவர்களுக்கோ அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. நமக்கு தான் அந்த நிச்சயத்தை தேவன் தந்திருக்கிறார். அதனால் நம்ம எப்படிப்பட்டதான செயல்பாடுகளோடு நம்ம காணப்பட வேண்டும். ஒரு பாடல் இவனமாக வருகிறது, அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு மன ஒரு பாரமாக இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசி என்னும் ஒரு கூட்டம் உண்டு, அன்பு மற்றும் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு. அதோடு நிறுத்தி இருந்தாருன்னா நம்ம சந்தோஷப்படலாம். என்ன சொல்கிறாரு? என்று சொல்லும் நாட்கள் இன்று வேணும் என்று சொல்கிறார். அதான் ரொம்ப துக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோன்னா ஒரு மனம் ஒற்றுமை அன்பு, இதற்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது இல்லாததுனால தான் அநேக இடங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள். சபைக்கு எங்கிருந்து பிரச்சனை வருகிறது? உள்ளிருந்து தான் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அதை நம்ம மனதில் கொண்டு நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நம்ம செய்திக்காக நான் வேத பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 3ஆம் வசனத்திலிருந்து முடிவு மட்டுமாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் சற்று நேரம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவாக 2, 3, 4, 5 அதிகாரங்களிலே தன்னுடைய மனதை திறந்து தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை ரொம்ப வெளியரங்கமாக பகிர்ந்து கொள்கின்றார். அதை குறித்து நம்ம வாசித்து பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலையும் நம்ம அதிகமாக வாசிக்க முடியும், 2ஆம் அதிகாரத்திலும் நம்ம வாசிக்க முடியும். அந்த சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு வேகமாக சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். 2, 3 அதிகாரங்கள் ஊழியத்தின் பாதையில் இணைந்து செயல்படுகின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள அல்லது நம்ம ஊந்துதல் பண்ணுகின்றதான அதிகாரங்கள் என்பதை நம்ம எப்பொழுதும் மனதிலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் மேன்மையை தன்னுடைய அதிகாரத்தில் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு அவர் கற்றுத்தருகின்றார். சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 14, 15, 5 வசனங்களிலே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியம் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம மனதிலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன் தான் நம் மூலமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளாகவும் நீங்கள் ஊழியத்தை செய்கின்ற நீங்கள் தேவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் கூட நம்ம அறிந்திருக்கிறோம். என்ன சொல்லப்படும்? கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாக,
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனை. இதான் நம்ம சுவிசேஷத்தில் சொல்லிக் கொள்ளிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய வருகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி நரகத்தை குறித்தும் சொல்லுகின்றோம், மரணத்தை குறித்தும் சொல்லுகின்றோம், ஜீவனை குறித்தும் சொல்லுகின்றோம், நித்திய ஜீவனை குறித்தும் நம்ம சொல்லுகின்றோம். இது அருமையான தேவனுடைய ஊழியம் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். தொடர்ந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுதுங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த ஊழியத்தை குறித்து இன்னும் விரிவாக அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாரி 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் என்று சொல்லி மோசேயின் ஊழியத்தை குறித்து சொன்னார். மோசேயுடைய முகத்தில் 40 நாள் அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனால தேவனுடைய மகிமை பிரகாசம் வெளிப்பட்டது, ஜனங்கள் பார்க்கக்கூடாது இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இந்த நாள் ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம். அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் என்று புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகின்றார். நீங்கள் செய்கின்றதான ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம் என்பதை மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். மோசையை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். முகமுகமாக தேவனை தரிசித்த வருமான ஒரு தேவனுடைய தாசன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று தேவனாலே சாட்சி பகரப்பட்டவன். அந்த ஊழியத்தை குறித்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த மகிமை நிறைந்த ஊழியத்திற்கு முன்பாக இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதிக மகிமை உள்ள ஊழியம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்றிய அந்த காரியங்களை குறித்து அருமையாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து வரும் பொழுது அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கின்ற ஊழியம் என்று மோசேயின் ஊழியத்தை குறித்து சொல்லிவிட்டு நீதியை கொடுக்கின்றதான ஊழியம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை குறித்து நமக்கு அவர் சொல்லுகின்றார். அதிக மகிமை உள்ள ஊழியம் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டின் ஊழியம் மகிமைப்பட்டிருந்த ஊழியம், அந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற புதிய ஏற்பாட்டின் ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக அது மகிமைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவ கொடுத்திருக்கிறதான உத்தரவாதத்தை இன்னும் அதிக உற்சாகத்தோடு இன்னும் ஒரு பாரத்தோடு நம்ம செய்கின்ற ஊழியம், மகிமையான ஊழியம் என்கிற மிகவும் மகிமையான ஊழியம் என்கிறதான சிந்தையோடு செய்வதற்காகத்தான் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டு இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயின் ஊழியத்தை காட்டிலும் இது என்ன? நிலைத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியம் ஒரு மனிதனை நித்தியம் வரைக்குமாக கொண்டு செல்கின்றதான ஊழியம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிக மகிமை உள்ளதாக இருக்கிறோமே என்று அவர் ரொம்ப அருமையாக அவர் எழுதுகின்றார். தொடர்ந்து பாருங்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போகிறது இல்லை என்று சொல்கிறார். இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். அதை எப்பொழுதும் மனதிலே கொண்டு இந்த ஊழியத்தில் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. 40 வருட ஊழியம் கடந்து வந்த அருமையான தாசன் தொடர்ந்து இதை மனதிலே கொண்டவராக தான் செய்கின்றதான ஊழியம் எவ்வளவு மகிமை நிறைந்த ஊழியம், மிகவும் மகிமை நிறைந்த ஊழியம், நித்தியம் வரைக்குமாக கொண்டு செல்கிற ஊழியம், நீதியை கொடுக்கின்றதான ஊழியம் என்று மனதிலே வைத்தவர்களாக இன்னும் உற்சாகமாக செயல்படுவதற்கு தேவன் அவருக்கும் நமக்கும் தேவன் அவசியமான கிருபைகளை தருவார். தொடர்ந்து நம்ம 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும் பொழுது அங்கு நான் 4 முதல் 18 வசனங்களை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது பாருங்கள், இது ஆண்டவர் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன பாருங்கள், 4ஆம் வசனத்தில் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இங்கே சொல்லுகிறது தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறார். அதை நம்ம அநேக வசனங்களின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டு கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று எழுதுகின்றார் யோவான் சுவிசேஷகன். அப்படியானால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை குறித்து நம்ம சற்று தேவனுடைய சமூகத்தில் சிந்தித்து பார்ப்போம். கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையை குறித்து அவர் எழுதும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அது மாத்திரமல்ல, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக
இருக்கிறார் என்று அவரை குறித்து அருமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே அங்கு நம்ம அதிகமாக அறிந்த அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னார்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். அதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவராக இருக்கிறது. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று அங்கு அறிவிக்கின்றார். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத பாக்கியத்தை தேவன் எவ்வளவு கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். நம்ம தேவனை அதிகமாக மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் துக்கமான ஒரு காரியம் பாருங்கள், தேவனுடைய சாயலாக இருக்கிற என்ன சொல்லப்பட்டிருக்க சாயலாக இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்குள்ளாக பிரகாசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய கண்களை, உலகத்தின் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கினார். நம்ம இந்தியா தேசத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். 1வது நூற்றாண்டில் தேவனுடைய சுவிசேஷனாகிய யார் விருதுங்க தோமா இந்தியா தேசத்திற்கு கடந்து வந்தார். நம்ம ஒரு வகைக்கு பாக்கியம் பெற்றவங்க. ஏனென்றால் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் அவர் அதிகமான ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆனால் இன்றைக்கு 20வது நூற்றாண்டில் இருக்கிறோம். இந்தியாவின் நிலை என்ன? 142 கோடி ஜனங்களை கொண்ட இந்தியா தேசத்தில் அஃபிஷியலாக 2 நாளைக்கு முன்பாக இந்த அரசாங்கத்திலிருந்து ஒன்று சொன்னாங்க, 2.5% கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம எண்ணுகிற வண்ணமாக அநேக என்ன சொல்லப்படுறது ரகசிய கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒரு மேக்சிமம் 10% இருக்குமா பிரதர்? 17%. அப்போ அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் மீதி இருக்கிற 120 கோடி ஜனங்களுடைய நிலைமை என்ன? அவருடைய இருதயங்களிலே இந்த சுவிசேஷம் பிரகாசிக்காதபடிக்கு அந்தகார லோகாதிபதியானவருடைய இருதயங்களை கண்களை குருளாக்கி வைத்திருக்கிறான். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இந்தியா தேசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் போராடி ஒருமுறைப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை நம்ம மனதில் எப்பொழுதும் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அது மாத்திரமல்ல பாருங்கள், நாங்கள் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் அதுதான் நம்முடைய பிரசங்கமாக இருக்க வேண்டும். எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தமாக ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். தொடர்ந்து சொல்லும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அங்கு முதலாவது அந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அப்படின்னு சொன்னார். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாய ஒளி என்று சொல்லுகின்றார். அது ஒரு நாளிலே நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தது. நம்ம எவ்வளவு நன்றியறுதல் உள்ளவளாக இருக்க வேண்டும். 142 கோடி ஜனங்களிலே இந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி என்னுடைய உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே பிரகாசித்திருக்குமானால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அந்த காலத்தில் இருந்த நம்ம ஆச்சரியமான ஒளிநடத்தில் தேவனுடைய கிருபையினாலே கொண்டு வரப்பட்டோம். நன்றியறுதல் உள்ளவளாக நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் பிரகாசித்தார் என்று அருமையாக அவர் சொல்லுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. ஒருவேளை ஆங்கிலத்தில் சொன்னால் ரொம்ப நம்ம நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இந்த மகிமையின் ஒளி என்னுடைய இருதயத்தில் பிரகாசித்திருக்கிறது என்றால் நான் அந்த மகிமையின் ஒளியை என்னிலிருந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். எவனமாக சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை பெற்றுக்கொண்டு நமக்கு இரவு நேரத்தில் ஒளியை கொடுக்கிறதோ, ஒருவேளை பெற்றுக்கொண்ட ஒளியை தன்னிடத்தில் வைத்து கொண்டு இரவிலே நமக்கு ஒளி கூடாது இருக்குமானால் நம்முடைய நிலைமை என்ன? இருளிலே இருந்திருப்போம். அதனால் இந்த முற்றிலும் அஞ்ஞான இருளிலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, we are saved to save others அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனாலும் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை மற்றவர்களுக்கு முன்பாக, பிரஜாதிகளுக்கு முன்பாக, அஞ்ஞானிகளுக்குள்ளாக நம்ம எடுத்து செல்ல வேண்டியது நம்ம மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்ம அதை நிச்சயமாக மனதிலே கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த ஒளியின் மகத்துவத்தை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 4, 5, 9 வசனங்களிலே நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த என்ன சொல்லப்போ அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். அந்த மெய்யான ஒளி உலகத்திலே வந்தால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்படும். யாராக இருந்தாலும், எந்த மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதனாக யாராக இருந்தாலும்
நம்ம சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய அரசாங்கத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒளிதான் அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு, பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிட்டு மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்துடுதே, தீயவர் திருடர் கொடியவர் கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை தீயவர்கள், எத்தனை திருடர்கள், எத்தனை பகைஞர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நமக்கு முக்கியமான ஒரு சாட்சி வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெரிய சாட்சியாக இருக்கிறார். ஒரு நாளிலே இந்த சுவிசேஷத்தின் வழி அவரை சந்தித்தது தமஸ்கு போகிற வழியிலே. நம்ம அதை கூட நம்ம பார்ப்போம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மன மாற்றத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவானுடைய மரணத்திற்கும் அவனும் சம்பவித்திருந்தான். அது நம்ம வேதத்திலே வாசித்து பார்க்க முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அவனுடைய இன்னும் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவன் கடந்து செல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிரயாணமாக போய் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது சடிதியாக வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தொடர்ந்து அவனுடைய மனம் திரும்புதலை குறித்து நம்ம வாசித்து பார்ப்போமானால் 15ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று அவனை குறித்து ஆண்டவராகிய பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்படியான அந்த பவுல் யார்? சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துவுக்கு முன்பாக அவன் சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது கிறிஸ்துவின் சபையின் சரீரமாகிய சபைக்காக அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை அனுபவிக்கிறதற்கு ஏதுள்ளவனாக இருந்தவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவனை ஒரு நாளிலே சுவிசேஷத்தின் ஒளி சந்தித்தது. அப்படியான இந்த உலகத்தில் எத்தனை பெரிய மனிதர்கள் சுவிசேஷத்திற்கு விரோதமாக இருந்தாலும் அவர்களையும் இந்த ஒளி சந்திக்க முடியுமா? நிச்சயமாக சந்திக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஆதி சபையாரை குறித்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் 2 இவ்வளமாக வாசிக்கின்ற பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில் ஜெப கூடுகை என்று வரும்பொழுது ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆராதனையோடு அவங்க வேலை முடிந்து விட்டது. வாரத்தில் முதல் நாள் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க குடும்பத்தோடு. ஜெப கூட்டத்திற்கு நம்ம ஆட்களை தேட வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. ஜபத்தில் எங்கே நமக்கு எப்படின்னு தெரியாது. நான் பொதுவாக எங்கள் சபையில் நான் வைத்து தான் நான் சொல்லுகின்றேன். ஜபத்திலே நம்ம குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம். தனிப்பட்ட நிலைமையில் சபையில் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஆராதனை விட மிகவும் முக்கியமானது ஜப கூடுகை என்று சொல்லுவேன். நாம் தேவனோடு கூட பேச முடியாத ஒரு இனிய வேலை. ஆராதனை அன்றாட வாழ்க்கை அது ஆராதனையாகவே இருக்க வேண்டும். ஆனால் ஜபம் முக்கியமானது. நம்ம அதில் குறைபடும் பொழுதுதான் தேவனுடைய கிரியை நம்ம அதிகமாக காண முடியாத ஒரு நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த இது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதுக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் காண்பிக்க விரும்புகின்றேன். கொலோசையர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். கொலோசையர் 1:28 கரெக்டு. இவன் சுவிசேஷத்தை கேட்பானா அப்படின்னு நம்ம சிலரை ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவனாக இந்த சுவிசேஷத்தின் ஒளி மாற்ற முடியும் என்கிற ஆழமான உள்ளுணர்வு விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை நம்ம மனதிலே கொண்டு செயல்படுவதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருவார்கள். தொடர்ந்து நம்ம அந்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். பாருங்கள், ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நமக்கு ஒரு பெரிய மாதிரியாக இருக்கிறார். ஒரு நாளிலே சுவிசேஷத்தின் ஒளியினாலே சந்திக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கும் அந்த காலகட்டத்தில் பெரிய ஊழியங்களை செய்கிறதுக்கு ஏதுள்ளவராக இருந்தார். அவர் மூலமாகத்தான் ஐரோப்பா கண்டத்துக்கு தேவனுடைய சுவிசேஷம் கடந்து சென்றது 1ஆம் நூற்றாண்டிலே. அவர் மூலமாகத்தான் அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. அவர் மூலமாக அநேக நிருபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு நாங்கள் வாசித்து பயன்படுவதற்கு ஏது உள்ள நிலைமையில் கைகளிலே நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம அவரை ஒரு பெரிய ஒரு மாதிரியாக நம்ம வைத்து கொள்ள அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் பாருங்கள், தொடர்ந்து அந்த 2 கொரிந்தியருக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக நிச்சயமாக முடித்து விடுவேன். 2 கொரிந்தியருக்கு நேராக கடந்து வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் பட்ட பாடுகளை தொடர்ந்து அறிவிக்கின்றார். பாருங்கள், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தில், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கப்படுகிறதில்லை, கலங்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று அவர் எழுதுகின்றார்.
இன்றைக்கி நம்ம பொதுவாக எதிர்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட மனிதர்கள் மூலமாக எதிர்ப்புகள், பலவிதமான பலவிதமான சக்திகளின் மூலமாக எதிர்ப்பு, அரசாங்கத்தின் மூலமாக இந்த இந்தியா தேசத்தில் 10 மாநிலங்களுக்கு மேலாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, மத மாற்ற தடை சட்டம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது கூட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தமாக பாடுகளை, இன்னல்களை, உபத்திரவங்களை வட மாநிலங்களிலே எத்தனையோ பேர் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்? இந்த சுவிசேஷத்தை செய்கிறது நிமித்தமாக. ஆனால் பவுல் என்ன எழுதுகிறார்? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அதான் சுவிசேஷத்தின் வல்லமை, அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் ஆகும். அவருடைய அனுபவம் அதுவாகத்தான் இருந்தது. என்ன எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, சோர்வு அடைகிறதில்லை. கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று அவர் எழுதுகின்றார். எவ்வளோ அருமையான ஒரு அனுபவ சாட்சி! இதை நம்ம மனதிலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து செல்கின்றோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே கிறிஸ்துவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்று சொல்லி அனுபவமாக எழுதியிருக்கிறவராக இருக்கிறார். இன்னும் 2-3 பகுதியை நம்ம வாசித்து பார்ப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நிமித்தமாக பாதகனைப் போல கட்டப்பட்டு தீங்கு அனுபவித்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்ற பாதையை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். சில பகுதிகளை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அதை நம்ம மனதிலே கொள்வோம். கொலோசையர் 1:24 கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்காக அவருடைய பாடுகளில் குறைவானதை அனுபவிக்கிறேன் என்று எழுதுகின்றார். அது மாத்திரமல்ல, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களிலே கூட, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம் அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த வசனங்களை எழுதுகின்றார். பாடுகளை அனுபவித்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டவராக தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கும் அந்த பாக்கியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. பாருங்கள், இந்த அதிகாரத்தில் பின்னான வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது 30ஆம் வசனத்தில் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எதிர்காலத்தில் நடக்க போகின்ற ஒரு சம்பவமாக இருந்தாலும் நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை போல நமக்கு அவங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இக்காலத்து பாடுகள் என்று எழுதுகின்றார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அனுபவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23 to 33 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், அவர் தான் பட்ட பாடுகளை எழுதி கொண்டே வருகிறார். நான் நினைக்கிறேன் 25-26 பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை சரியாக இன்னைக்கு எனக்கு தெரியல. அவ்வளவு பாடுகளையும் கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்காக அனுபவித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்கிறார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை நம்ம நினைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரியாக இருக்குது. ஒடுங்கி போகிறதில்லை, மனமுறிவு அடைகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை. அவருடைய மரணத்தை எப்பொழுதும் என்னுடைய சரீரத்தில் சுமந்து செல்கிறேன் என்று ரொம்ப பாரமாக அவர் எழுதுகிறதை நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஊழியத்தின் பாதையில் ஒருவேளை மரணம் நேரிட்டாலும் கூட அவர் அதை பெரிய பொருட்டாக எடுக்க ஏது உள்ளவராக இருக்கவில்லை என்பதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணத்தை எழுதுகிறார். 14ஆம் வசனத்தில், இயேசுவை கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவாருங்க. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு! உங்களுடனே கூட என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக சந்தித்த ஆத்துமாக்களோடு கூட, சபையின் பிள்ளைகளோடு கூட தான் ஒருவேளை மரணத்தை சந்தித்தாலும் கிறிஸ்துவை நான் உயிர்த்தெழுந்து நான் காணப்படுவேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தலைவர்கள், அதிகாரி யாராக இருந்தாலும் மரணத்தின் மேலே நம்பிக்கையற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் மாத்திரம்தான்
மரணத்தில் இனி எனக்கு பயம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், மரணத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியவர், எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தின் மூலமாக மகிமைக்குள்ளாக கடந்து செல்லும் பாக்கியம் பெற்ற நாம் அதை மனதிலே கொண்டவராகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தை எழுதினார். தொடர்ந்து பாருங்கள். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று என்று சொல்லி சபையாரை குறித்து பேசி சொல்லுகின்றார். பாடுகளாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும் உங்கள் நிமித்தம் நம்ம சபைக்காக பாடுகளை அனுபவிக்கிறதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்கிறார். சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி அவர் எழுதுகிற அந்த அருமையான வார்த்தையை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் 16ஆம் வசனத்தில் அவர் எழுதுகின்றார். அதை சோர்ந்து ஏன் போகிறதில்லை என்று நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், ஏன் சோர்ந்து போகிறதில்லை என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோர்ந்து போகிறதை குறித்து நம்ம 2 வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காண்கிறேன். நம்ம எல்லாரும் அறிந்த வசனங்கள் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள். ரொம்ப அருமையான வசனங்கள். நம்ம அடிக்கடி ஒருவேளை தியானித்திருக்கிற வசனங்கள். எனக்கும் கூட அவர் மனதுக்கு ஒரு ஆறுதலானவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் இன்றைக்கி பார்த்தீங்களா, கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் ரொம்ப வேகமாக ஓடுவாங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் அருமையான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறவருக்கு எது உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சோர்வுகளை நீக்கி நமக்கு சத்துவத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை நம்ம எண்ணி சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தருக்கு என்று ஓடுவதற்கும் நமக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் ஆகும் என்று சொல்லி நம்ம கூட பவுலை போல சொல்லுகிறதுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியான மனுஷன் இந்த சரீரம், இது அழிந்து போகிற சரீரம். வியாதிகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், அடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் இந்த சரீரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழிந்து போகிற சரீரம். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணிலிருந்து உண்டானவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், அவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். இந்த அரசாங்கத்தால் ஒருவேளை துன்பத்திற்குள்ளாக பவுலை போல் ஆக்கப்பட்டாலும், அந்த சரீரமானது அழிந்தாலும், அந்த உள்ளான மனுஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் வேலை எதுன்னு அருமையான நம்ம பாடுவோம். அதெல்லாம் நம்ம அனுபவித்து உணர்ந்து பாடுவோமானால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம் உள்ளான மனுஷன் சோர்ந்து போகாமல் முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போயிருதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று எழுதுகின்றார். நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றானா? நம்ம அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேலும் காணப்படுகிறவரை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, நம்ம காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறோமா? நம்ம ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் நினைக்கிறேன் கொலோசையர்கள் நிருபம் என்று நினைக்கிறேன். கொலோசையர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையாருக்கு எழுதும்போது ரொம்ப அருமையாக எழுதுகின்றார். கொலோசையர் 3வது அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலானவளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் நாமும் அவருடனே கூட மகிமையிலே வெளிப்படுவோம். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியம்! தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம். இதெல்லாம் நம்ம மனதிலே கொண்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காணப்படுகிறவளை அல்ல. காணப்படுகிறவளை என்ன? நமக்கு ஒருவேளை உலகத்தின் புகழாக இருக்கலாம், உலகத்தின் பணமாக இருக்கலாம், உலகத்தின் அந்தஸ்தாக இருக்கலாம், உலகத்தின் பதவியாக இருக்கலாம், அல்லது நம்ம நெகட்டிவ்லாம் திங்க் பண்ணலாம். வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம்,
போராட்டங்களாக இருக்கலாம், எதிர்ப்புகளாக இருக்கலாம், அந்தகார சக்திகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம காண்கின்றவைகள். இதை நமக்கு இதை பற்றி நம்ம சட்டம் பண்ண வேண்டியதில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், காணப்படுகிறவரை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. விசுவாசமானது காணப்படாதவைகளை நிச்சயம் என்று நமக்கு அப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவைகள் என்ன? பரலோக ராஜ்யம் நம்ம அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், நம்ம இன்னும் காணலை. ஆனால் என்ன சொல்ல போகிறோம்? நிச்சயமாக நம்ம காணப்போகின்றோம். அதான் எழுதுகிறார் பாருங்க, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை. நம்ம என்னதெல்லாம் காணப்படாதவை? சீக்கிரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். தன்னுடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை நித்திய காலமாக தன்னோடு கூட இருக்கும்படியாக தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளப் போகின்றார். அது மாத்திரமல்ல, நமக்கு ரிவார்டு கொடுக்க போகின்றார். அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து வரப்போகுது. நம்ம மனவாட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேரப்போகின்றோம். இதெல்லாம் நம்ம காணலை, ஆனால் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மகிமை. தொடர்ந்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூவுலகத்துக்கு வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகின்றோம். அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நம்ம அந்த வசனத்தில் வாசித்தோம். இதெல்லாம் நமக்கு காணப்படாத ஆசீர்வாதங்கள். இவைகளெல்லாம் நமக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீக்கும் லேசான உபத்திரவம். பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்கள், லேசான உபத்திரவம் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த 2 கொரிந்தியர் பின்னான அதிகாரங்களை வாசித்து பாருங்கள், 25 விதமான என்ன சொல்லப்பட்டிருக்க சுய ஜனங்களினால வந்த எல்லாம் எழுதுகிறாரு. ஆறுகளினாலே கப்பல் சேதம், இப்படியெல்லாம் எவ்வளோ எழுதுகின்றார். எவ்வளவோ கஷ்டங்கள். ஆனால் என்ன சொல்லப்படுறது, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரம். அருமையான பாட்டு பாடுறோம். இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடும் பொழுது அனுபவித்து பாடுவோமானால் அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் முன்னமாக சொன்னார், ஒரு விசுவாசி எப்போ போய் அதிகமாக சொல்கிறான்னா பாட்டு பாடும் பொழுது நம்ம உணராமல் பாட்டை பாடுவோமானா நம்ம தேவனுடைய சமூகத்தில் பொய் செல்வர்களாக இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அனுபவித்து நம்ம உண்மையான அனுபவத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் பாடுவோமானால் நமக்கு அது உற்சாகத்தை தருகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு அது புகழ்ச்சியாக இருக்கும் என்பதை நம்ம மனதிலே கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிற பாருங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரம். அவ்வளோ பாடுகளை அனுபவித்த பின்பு அதை லேசான உபத்திரவம் என்று சொல்லுகின்றார். நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட போகின்ற பாக்கியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் வாசிக்கிற ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வரும். நான் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது மகிமையை கொண்டு வரும், க்ளோரி. கனமகிமையை கொண்டு வரும், வெயிட் ஆஃப் க்ளோரி என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. நித்திய கனமகிமை, இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. அதிக நித்திய கனமகிமை, எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை, ஃபார் மோர் எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் க்ளோரி. பாருங்கள், நினைச்சு பாருங்கள், எத்தனை அடைமொழியோடு சொல்லப்பட்டிருக்கு அந்த மகிமை. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. நம்ம மகிமையினாலே நமக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கும். கனமகிமை, நித்திய கனமகிமை, அதிக நித்திய கனமை, மிகவும் அதிகமான நித்திய கனமை யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறவங்களுக்கு, அவரோடு கூட மகிமையை அடைய போகின்ற அருமையான தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கிறவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம தேவனுடைய சமூகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேரலின் கர்த்தர் சொல்கிறார். நம்ம அவருடையவர்களாக இருக்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறவனுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ மகிமையை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அது எவ்வளோ எதிர்பார்ப்போடு நம்ம இந்த உலகத்தில் தேவனுக்கென்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கென்று நம்ம பிரயாசப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஏனென்றால் இந்த தேசத்தின் அவலமான நிலைமையை பாருங்கள். இன்னும் அவலமான நிலைமைக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தேசத்தை ஆளுகின்றவர் விரும்பி கொண்டிருக்கிறாங்க. துக்கமான ஒரு காரியம்.
ஆனால் நம்மை குறித்து சொல்லும் பொழுது நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நிலத்தில் உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக பரிசுத்த ராஜரிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம், இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி நடக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு புத்திமதியும் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. அவனமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோமா? மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று அங்கே தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட சுசேஷத்தின் ஒளியை நம்ம ஊனமாக வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பேதுரு ஒரு அருமையான ஒரு வசனத்தை எழுதுகின்றார். 1 பேதுருவில் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், நம்மை குறித்து சொல்கிறார். நம்ம இந்த உலகத்திலே பரதேசிகள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. அங்கிருந்து கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய உண்மையான நிலைமை. ஆனால் என்ன எழுதுகிறார்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள், ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டுவிட்டு, இன்னும் நம்மிடத்தில் மாம்ச இச்சை இருக்குமான ரொம்ப துக்கம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளாக நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அஞ்ஞானிகளுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குள்ளாக நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா? எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் ஸ்பீக்கிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நம்ம எல்லோரும் தெரியும் என்னை பற்றி. ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லுவாங்க, சார் நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நான் அவங்க செய்கிற காரியம் நம்ம செய்வோமானால் அதை தப்பு என்று அப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பு விசுவாசிகளை குறித்து அஞ்ஞானிகளுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு எல்லாம் மாறி போய்விட்டது. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாகிவிட்டது. ரொம்ப துக்கமான ஒரு காரியம். ஆதி சபையில் என்ன சொல்லப்பட்டு அவர்களை குறித்து பயம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம தான் மற்றவர்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். ஏன்டா நம்ம தேவனுக்கு நற்கிரியைகளை செய்கிறதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம துக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே அது விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக வரும். கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி, ஏதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதான் சபைக்கு அவர் கொடுத்த கடைசி செய்தி என்று நான் அறிகிறேன். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரைக்கும் நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்ம முதலாவது பரிசுத்தமாக இருக்கிறோமா? அப்போ தான் இன்னும் பரிசுத்தமாக மாற முடியும். நீதி செய்கிறோமா? அப்போ தான் இன்னும் நீதி செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம குறைவுபடவே கூடாது. என்னென்னா நம்ம நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம், பரிசுத்தமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம மனிதர்கள் அதை நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் தேவனுடைய அவங்களுக்கு முன்பாக நற்கிரியைகளாக இருக்கிறது. அவங்களும் மனம் திரும்பி ஒரு நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்மோடு கூட காணப்படுவார்களானால் எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இந்த தேசத்திற்காக நம்ம அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2 வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்க விரும்புகின்றேன். பாருங்கள், 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப அருமையாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. கடைசியில் என்ன சொல்கிறாரு? ஆகினா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாக போகிறது இல்லை. நம்ம ஏற்கனவே வாஸ்தவம், மகிமையின் மேல் மகிமை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பாக்கியம். அது மாத்திரம் நமக்கு ரிவார்டு அது நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பவுல் எழுதும்போது அநேக காரியங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதம். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் நாட்களாக இருக்கலாம், வாரங்களாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், வருஷமாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வேணும்னாலும் வந்துடுவார். இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்குள்ள நம்ம படுகின்ற பிரயாசம் ஒன்று கூட விருதாவாக போகிறதில்லை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்காக நம்ம செய்கிற காரியங்கள் வீணாக போய்விடும். ஆனால் கர்த்தருக்குன்னு நம்ம எடுக்கிற என் நாமத்து நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று எழுதுகின்றார். அப்போ நீங்கள்லாம் ஊழியம் செய்கிறீங்க. ஊழியத்தில் தேவன் வல்லமையாக உங்களை இன்னும் பயன்படுத்துவார். இந்த தேச சந்திப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. நான் நினைத்து பார்க்கிறது உண்டு. நாங்கள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி சபையிலிருந்து வேன் மூலமாக அநேக இடங்களுக்கு ஊழியங்களுக்கு செல்வோம். அப்போ பரமக்குடிக்கு வந்திருக்கிறோம்,
நான் நினைக்கிறேன் இங்கே முதுகுளத்தூருக்கு வந்திருக்கிறோம், ராமநாதபுரத்திற்கு வந்திருக்கிறோம், இன்னும் கூட சிவகங்கைக்கு கூட ஒரு தடவை வந்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். எல்லாம் நமக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மாத்திரமில்லை, அருமையான சோழன் மானாமுதரை நம்ம நாகேந்திரன் இவங்களுக்கு கூட எங்களுக்கு ரொம்ப பரீட்சை அதிகமாக உண்டு. இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாங்கள் திருப்போணத்தில் கூட ஒரு வந்த ஞாபகம் இருக்கிறது. அந்த நாட்கள் பொன்னான நாட்கள், ரொம்ப ஆசீர்வாதம். முந்தின நாளே போய் தங்கி இருந்து காலையில் எழுந்திருந்து கிராமங்களுக்குள்ளாக அருமையான லோக்கல் சபையின் ஊழியர்கள் சகோதரர்களோடு கலந்து ஊழியத்தை செய்யும் பொழுது அதில் இருந்த மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு குறைந்து போய்விட்டோம். ஊழியம் செய்கிறதுல குறைவுகள், தொய்வுகள் ஏற்பட்டு விட்டது. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது, நம்ம இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு நம்ம செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. நமக்கு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள்ளாக பிரகாசித்திருக்கிறது என்றால் அது ரிஃப்ளெக்ட் ஆகி அநேகருக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். இந்த இந்தியா தேசம் சந்திக்கப்பட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். ஒரு பக்தன் பாடினா, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள் சோத்திரம் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பாடினான். நம்ம புஸ்தகத்தில் பரிசுத்தர்கள் நிரப்புவாங்கன்னு மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு என்ன, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவாங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இந்தியர்கள் எதை நிரப்புவாங்க? நரகம். ரொம்ப துக்கமான ஒரு காரியம். சோதனை சொன்னாங்க 17%. அதில் நம்ம திருப்திப்பட போகின்றோமா? 17% தான். நான் நினைக்கிறேன் 20 கோடி தான். 20 கோடி தான் பிரதர், அவ்வளோதான் இருக்கும். இன்னும் இந்திய தேசத்திற்காக நம்ம செயல்பட வேண்டும். பாருங்கள், ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடித்து விடுகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதலாவது பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக வரும்பொழுது நம்ம பலன் அடைகின்றோம். எருசலேம் லோக்கல், அவங்க இருந்த இடம் எருசலேம், லோக்கல் வில்லேஜாக இருக்கலாம், லோக்கல் டவுனாக இருக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமாக, பிறகு சமாரியா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு, பிறகு பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். பரலோகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக இதெல்லாம் நம்ம மனதிலே கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். இந்த கூரையின் கீழே கூடி வருகிற சபையையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிற அருமையான ஒவ்வொருடைய லோக்கல் அசம்பிளியும் தேவன் தாமே வருகின்ற நாட்களிலே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக. இந்த தேசம் சந்திக்கப்பட தேவன் கிருபை தருவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நேரத்துக்குள்ளாக முடித்து விட்டேன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல அருமையான ஒரு செய்தி. 40 வருஷம் முடிந்து அதை விழா எடுக்கும் இந்த நாளில் ஏற்ற ஒரு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நல்ல அருமையான வார்த்தைகள் தான். ஊழியத்தினுடைய மேன்மை, அதே போல் ஊழியம் செய்வதில் இருக்கிறதான மேன்மை, அந்த ஊழியத்தின் நிமித்தம் பாடுகளில் இருக்கிறதான மேன்மை, அது நிமித்தம் கிடைக்கிற ரிவார்டின் மேன்மை மாத்திரமல்ல, நாம் காணாதவைகளை நோக்கி பயணிக்கிறோம். ஒரு பெரிய ரிவார்டு நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவருக்கே முதலாவது நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த சபை உருவாக நான் முதல்ல சொன்னது போல் சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு சொன்னது போல், அவருடைய சபைக்காக எளியவனை ரட்சித்து அழைத்து அவர் சபையை அவரே ஏற்படுத்தி அவருடைய சபையில் அவருடைய ஊழியக்காரனாகவே இருக்கத்தக்கதாகவும் அவர் செயல்பட்டு அதை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் மகிமை செலுத்தின இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நான் அவருக்கு முதலாவது கனம் மகிமையை செலுத்துகிறேன். அதுபோல் எங்களுடைய அழைப்பை ஏற்று அருமையான மூத்த சகோதரர் பக்தசிங் அவர்கள், அக்கா அவர்களும் கூட சேர்ந்து வந்தார்கள். நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, மேலான வசனங்களை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தினார். அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் பேர் சொல்லிட்டு தான் நேரமாகும், முதல்ல சொல்லிட்டோம். நம்முடைய ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் அருமையான தேவனுடைய ஊழியர்களும் சபையாரும் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இருதயம் நிறைந்த நன்றியை நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.